வெல்கம் டு AutoCAD தமிழ். இப்போ நம்ம இன்னைக்கு இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் செஷனில் பேலன்ஸ் வச்சிருந்த ட்ரா டூல்பார் அண்ட் மாடிஃபை டூல்பார் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த செஷனில் கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி அந்த ஓப்பன் சேவ் ஆஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி நம்ம லாஸ்ட் செஷனில் சேவ் பண்ண ட்ராயிங்கை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 3 டைப்ஸாக நம்ம 4 இடத்துல போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபைல் டேப் கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். எஸ்கேப் இல்லைனா இங்கே மெனுவில் செலக்ட் பண்ணியும் நீங்கள் ஓப்பன் போகலாம். நான் சொன்ன மாதிரி ரீசன்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணியும் ஓப்பன் பண்ணலாம். அதுவே இல்லை அப்படின்னா இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் மேலே ஓப்பன் இருக்கும் குயிக் ஆக்சஸ் டூல் பார்லையும். சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இங்கே கிளிக் பண்ணி செஷன் 1 கிளிக் பண்ணுறேன். நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணுமோ அந்த சேவ் பண்ண ட்ராயிங் அப்படியே நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா பாலிகன், இன்ஸ்கிரைப், சர்க்கம்ஸ்கிரைப் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரெக்டாங்கிள். சரிங்களா? ரெக்டாங்கிள் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் அப்படின்னு கேட்குது. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். டேரெக்டாக அப்படி ட்ராக் பண்ணி ஜஸ்ட் இப்படி வரையலாம். இது வித்தவுட் எனி டைமென்ஷன். நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வேணும்ன்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். சரிங்களா? ஓகே. சேம் ரெக்டாங்கிள் கமாண்ட் கிளிக் பண்ணுறேன். ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் அப்படின்னு கேட்குது. நான் எந்த பாயிண்ட் வேணுமோ நான் பிக் பண்ணிக்கலாம். நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸ்பெசிஃபை அதர் பாயிண்ட் அப்படின்னு கேட்குது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு டைமென்ஷன் படி நான் வரைய போகிறேன். சரிங்களா? எனக்கு டைமென்ஷன் தெரியும், ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் தெரியும். நான் அதுபடி வரைய போகிறேன் அப்படின்னா டி என்டர். சரிங்களா? லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் கேட்குது. லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் நான் வந்து ஒரு 15 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். வித் ஆஃப் த ரெக்டாங்கிள் கேட்குது. நான் 20 அப்படின்னு கொடுக்குறேன். என்டர். சரிங்களா? அதர் கார்னர் பாயிண்ட், அதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ண பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிஜிடாக இருக்கும். ஓகேங்களா? அந்த இடம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை பாயிண்ட்டாக பேஸ் பண்ணி நம்ம எங்கே பிளேஸ் பண்ண போகிறோமோ அந்த டைரக்ஷன் மட்டும். சரிங்களா? ஸோ எங்கே வைக்க போகிறோம் அதர் கார்னர் பாயிண்ட் நான் எனக்கு இங்கே சைடு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகிடும். சரிங்களா? இது டைமென்ஷன் படி வரைகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெக்டாங்கிள் சேம் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸ்பெசிஃபை கார்னர் பாயிண்ட் கேட்குது. நான் ஏதோ ஒரு கார்னர் பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் காட்டுது, ஏரியா, டைமென்ஷன், ரொட்டேஷன். இப்போ நான் ஏரியா, சரிங்களா, ஏரியா அப்படி வரைய போகிறேன். ஏ அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். என்டர் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். சரிங்களா? என்ன ஏரியாவுக்கு நீங்கள் ரெக்டாங்கிள் வரைய போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலானா லென்த் இன்ட்டு பிரெத். சரிங்களா? நான் வந்து ஒரு 200க்கு வரைய போகிறேன். சரிங்களா? 10 × 20 அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். 200க்கு அப்படின்ட்டு நான் 200 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். சரிங்களா? கேல்குலேட் த ரெக்டாங்கிள் டைமென்ஷன் பேஸ்ட் ஆன், அதாவது உங்களுக்கு லென்த் வச்சு பேஸ் பண்ணி வரைய போகிறீங்களா இல்லை வித் வச்சு அப்படின்னு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். எல் கொடுத்தா லென்த் வித், இல்லை அப் ஆரோ டவுன் ஆரோ, டபிள்யூ கொடுத்தா வித் வரும், அப் ஆரோ டவுன் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். வித் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். அப்போ என்டர் ரெக்டாங்கிள் வித் அப்படின்னு கேட்குது. சரிங்களா? 200 மொத்தம் கொடுத்தோம். நான் வந்து ஒரு 20 அப்படின்னு நான் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 20/10க்கு நம்ம கிளிக் பண்ண பாயிண்டில் ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகிடும். இது ஏரியா வச்சு நம்ம வரைகிறது. சேம் ரெக்டாங்கிள். ஓகேங்களா? ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ரொட்டேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் ஆர் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். சரிங்களா? ஸ்பெசிஃபை ரொட்டேஷன் ஆங்கிள், நம்ம கிளிக் பண்ண பாயிண்ட்லேருந்து என்ன ரொட்டேஷன், நான் வந்து எனக்கு ஒரு 30 டிகிரி அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் டைமென்ஷன் கொடுத்து வரைய போகிறீங்களா, சேம் அந்த டைமென்ஷன் ஏரியா 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி வரைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஆங்கிளுக்கும் நீங்கள் வைக்கிற டைமென்ஷனுக்கும் ஒரு ரெக்டாங்கிள் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு ரெக்டாங்கிள் செட் பண்ணி வரைகிறது இந்த ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே. இதுலேயே சேம் ரெக்டாங்கிள் நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் அப்படின்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா சாம்ஃபர், எலிவேஷன், ஃபில்லட், திக்னஸ், வித் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதில் நம்ம இப்போ சாம்ஃபர், ஃபில்லட் என்னன்றது நம்ம மாடிஃபை கமெண்ட்லேயே பார்த்துக்கலாம். அதனால இப்போ நான் இங்கே சொல்லலை, பட் கம்மிங் செஷனில் கண்டிப்பாக அதை பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளில் ஏரியா வச்சு வரைகிறது, டைமென்ஷன் வச்சு வரைகிறது, அப்புறம் ரொட்டேஷன் யூஸ் பண்ணுறது. சரிங்களா? இதுதான் பேசிக். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, ஆர்க். கிரியேட் அண்ட் ஆர்க் யூஸிங் 3 பாயிண்ட்ஸ், அதாவது 3 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு ஆர்க் வரைகிறது. டேரெக்டாக ஆர்க் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்பெசிஃபை த ஸ்டார்ட் பாயிண்ட்னு கேட்குது. எனக்கு இங்கே ஸ்டார்ட் பாயிண்ட் வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ ஆர்த்தோ ஆனில் இருக்குது, நம்ம ஆர்த்தோ ஆஃப் பண்ணிக்கலாம். F8 ஷார்ட்கட் கீ ஆர்த்தோக்கு. ஆர்த்தோ ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு இங்கே வேணும், நெக்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஆர்க்கு கிரியேட் ஆகும். இதுதான் இந்த 3 பாயிண்ட் ஆர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா?
இங்கே இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஆர்க் ஆப்ஷன் எடுத்தோடனே ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட் ஆஃப் ஆர்க் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்படி இல்லைனா சென்டர் அப்படின்னு இருக்கு. நான் சி அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நான் இதை வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட்டுன்னு கேட்குது. ஸ்டார்ட் பாயிண்ட் தென் ஸ்பெசிஃபை எண்ட் பாயிண்ட். எனக்கு எந்த எண்டுக்கு எனக்கு ஆர்க் வேணுமோ அந்த எண்டு வரைக்கும் நான் கொண்டு வரலாம். சரிங்களா? நான் எனக்கு இந்த எண்டு வரைக்கும் வேணும் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது சென்டர் பாயிண்ட். நம்ம எங்கே சென்டர் பாயிண்ட்டாக பிக் பண்ணுறோமோ அதுவும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கே பிக் பண்ணுறோமோ அதை ரேடியஸாக பிக் பண்ணிக்குவது. சரிங்களா? சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம ரேடியஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுலேருந்து நமக்கு எந்த ஆங்கிள் ஃபில் பண்ணுற மாதிரி ஆர்க் வேணுமோ நம்ம அது வரைக்கும் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இது ஆர்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் நம்ம அன்றைக்கே பார்த்தோம். நார்மலாக சர்க்கிளுக்கு ஷார்ட்கட் சி அப்படின்னு கொடுத்து கொடுத்து நம்ம வரையிறது, அது நார்மலாக சர்க்கிள் வரைகிறது பார்த்தோம். இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்க்கிள் கிளிக் பண்ண பிறகு ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள். இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் கிளிக் ஆகிடும். ரேடியஸாக டயாமீட்டர்ன்றது நம்ம லாஸ்ட் செஷன்லேயே பார்த்தோம். இப்படி வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இது இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சர்க்கிள் நான் கிளிக் பண்ணுறேன். சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3P 2P TTR அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3P ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, 3P அப்படின்றதுக்கு நான் 3P அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் ஆன் சர்க்கிள் அப்படின்னு கேட்குது. நீங்கள் எந்த ரேண்டம் பாயிண்ட்ஸ்னாலும் கிளிக் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த 3 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு சர்க்கிள் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த பாயிண்ட்டு, நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டு, நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட், 3 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் வரையணும் அப்படின்னா அந்த 3 பாயிண்ட்டை டச் ஆகி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சேம் பார்த்தீங்க, நான் சர்க்கிள் கிளிக் பண்ணுறேன். 2P அப்படின்னு கொடுக்குறேன். என்டர். 2 பாயிண்ட்ஸ், 3க்கு பதிலாக 2 பாயிண்ட்ஸ். எனக்கு இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் வேணும்னா நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் tan ரேடியஸ். சரிங்களா? அதுக்கு நம்ம TTR அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். ஸ்பெசிஃபை பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் ஃபார் ஃபஸ்ட் டேஞ்சன்ட். அதாவது ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட் எந்த சர்க்கிளில் வேணும், நான் இங்கே எனக்கு டேஞ்சன்ட் வேணும் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு இங்கே டேஞ்சன்ட் வேணும்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ரேடியஸ் கேட்குது. சரிங்களா? ரேடியஸ் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு 45 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் எதை இந்த சர்க்கிளையும் இந்த சர்க்கிளுக்கும் டேஞ்சன்ட் வேணும்னு கேட்டேன். சரிங்களா? இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிளில் ஒரு டேஞ்சன்ட் பாயிண்ட் டச் ஆகும், இந்த சர்க்கிளில் ஒரு டேஞ்சன்ட் பாயிண்ட் டச் ஆகும். செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் நம்ம எவ்வளோ ரேடியஸ் கொடுத்தோமோ அந்த ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இது ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். பட் இன்ன வரைக்கும் ஃபீல்டில் நாங்கள் யூஸ் பண்ணதில்லை. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதான் tan ரேடியஸ் இதை வச்சு யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு யாருக்காவது இது எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபீல்டில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா உங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த tan ரேடியஸ் வந்து எங்கே யூஸ் ஆகுது ஃபீல்டில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் கிளவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரிவிஷன் கிளவுட் அப்படின்றது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் ஒரு பில்டிங் பிளான் நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஆர்கிடெக்ட்டுக்கோ இல்லை கன்சல்டன்ட்க்கோ இல்லை கிளைண்ட்டுக்கோ நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ சேஞ்ச் இருக்குது அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் கிளவுட் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான கலரோ என்னவோ கொடுத்து க்ளவுட் பண்ணி காமிக்கலாம். அதுக்கு பார்த்தா ரிவிஷன் கிளவுட் பார்க்க நம்ம க்ளவுட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதான் ரிவிஷன் கிளவுட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, ரிவிஷன் கிளவுட். இப்போ ரிவிஷன் கிளவுட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிவிட்டு நார்மலாக ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் மாதிரி நான் அப்படி வரைகிறேன். சரிங்களா? அது எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துடும். சரிங்களா? கொடுத்தனா க்ளோஸ் ஆகிடும். ஓகே, அதுவே நான் ரிவிஷன் கிளவுட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆர்க் லென்த், ஆப்ஜெக்ட், ஸ்டைல் அப்படின்ட்டு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஆர்க் லென்த்துக்கு A அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். என்னோட ஆர்க் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் லென்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த என்ன சைஸ் கொடுக்குறோமோ அந்த சைஸ்க்கு இருக்கும். சரிங்களா? ஓகே, அதாவது ஆர்க் லென்த்தை டிசைட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கர்வுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே ரிவிஷன் கிளவுடில் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? எந்த ஆப்ஜெக்ட் நம்ம ரிவிஷன் கிளவுட் பண்ண போகிறோம் அதுக்கு O அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ஆர்க் லென்த்துக்கு இது கிரியேட் ஆகிடும். ரிவர்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு எஸ் கொடுத்தீங்கன்னா வைஸ் வர்ஸா உல்டாவாக மாறிடும். சரிங்களா? ஓகே, இது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு ரெக்டாங்கிள் நான் இங்கே வரைகிறேன். நம்ம ஆல்ரெடி செட் பண்ண 30 இருக்குது. நான் ரொட்டேஷன் R கொடுத்து 0 கொடுத்து என்ட்ரு கொடுத்து ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ரெக்டாங்கிளை நான் க்ளவுட் பண்ணணும். ரிவிஷன் க்ளவுட்
நான் என்ன கொடுக்குறேன், ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஆர்க் லென்த் நான் டிசைட் பண்ணுறேன். என்டர் கொடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ நீங்கள் பிக் பண்ணியும் பண்ணலாம், இல்லைனா எனக்கு ஒரு 4.5 இருந்தால் போதும், இருந்தால் போதும்னு கொடுத்து என்டர் கொடுக்கலாம். சரிங்களா, மேக்ஸிமம்னா எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு கேட்குது. நான் ஒரு 6 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். சரிங்களா, ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட். இல்லை நான் இந்த ஆப்ஜெக்ட் தான் பண்ணணும் அப்படின்னா என்டர் அப்படின்னு கொடுக்குறீங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னா ஓகேங்களா, நான் எஸ் கொடுக்கல, நோ கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு இந்த ஷேப் தான் வேணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது எங்கே மேக்ஸிமம் யூஸ் ஆகும்னா ஷார்ப் டிராயிங்ஸ் வரைகிறதுக்கு யூஸ் ஆகும். ஷார்ப் டிராயிங்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, அத்தாரிட்டி டிராயிங்ஸ்க்குலாம் நீங்கள் ஆஸ் அப்ரூவ்டுன்னு ஒரு செட் கிரியேட் பண்ணுவீங்க, ஆஸ் ரிவைஸ்டு இல்லை ஆஸ் ப்ரொப்போஸ்டுன்னு ஒரு லேஅவுட் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த ரிவிஷன் க்ளவுடுன்றது கண்டிப்பாக ஒரு முக்கியமான இடம் உண்டு. இதுக்கு ஃபீல்டில் நீங்கள் டிராயிங் சப்மிஷன்ஸ் பண்ண போகிறீங்க அத்தாரிட்டி அப்ரூவல்ஸ்க்கு அப்படின்னா. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளைன். ஓகேங்களா, எஸ்பி லைன்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் லைக் ஃப்ரீ ஸ்கெட்ச் மாதிரி தான். நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சாக இதை யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி டிஎஸ் கொடுத்து டிராஃப்டிங் செட்டிங்ஸ் என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். என்னன்னு போய் பார்க்குறேன், எனக்கு லாஸ்ட் பாயிண்ட்லாம் காட்ட மாட்டேங்குது. ஸோ நான் நீங்கள் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுக்குறேன். எல்லா பாயிண்ட்ஸுமே செலக்ட் ஆகிடும். ஓகே, திரும்ப நான் ஸ்ப்ளைன் போகிறேன். என்டர் லாஸ்ட் பாயிண்ட். இப்போ உங்களுக்கு அந்த லாஸ்ட் நோடு காட்டுது, தெரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வரைஞ்சி முடிச்சுட்டேன் அந்த பாயிண்டோட அப்படின்னா என்டர் கொடுத்துட்டிங்கன்னா வெளில வந்துடும். ஓகேங்களா, ஒரு என்டர் கொடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும். ஓகேங்களா, ஓகே. செலக்ட் பண்ண பிறகு இங்கே ஒரு grip ஆப்ஷன் மாதிரி இருக்குது. அது என்னென்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஷோ ஃபிட் பாயிண்ட்ஸ், ஷோ கண்ட்ரோல் வெர்டிசஸ் அப்படின்னா அது எந்த இதில் கண்ட்ரோல் ஆகுது. கண்ட்ரோல் வெர்டிசஸ்னால் நீங்கள் இது ஃபோட்டோஷாப் படித்தவங்களாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏதாச்சும் அதுலேருந்து நீங்கள் வேர்டெக்ஸ் மாதிரி ட்ராக் பண்ணி மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். சரிங்களா, இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஷோ ஃபிட் பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படின்னா நம்ம எங்கே கிளிக் பண்ணமோ அந்த ஃபிட் பாயிண்ட்ஸ் மட்டும் காட்டும். ஓகேங்களா, நீங்கள் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஆல்ட்ரு பண்ணுறதுனா நீங்கள் எங்கே ஆல்ட்ரு பண்ணுறீங்களோ நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ளைன் வந்து மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜுவல்லரி டிசைனிங் இருக்குது பார்த்தீங்களா, ஜுவல்லரி டிசைனிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோகேடுன்றது வெறும் சிவில் இன்ஜினியரிங்க்கோ இல்லை மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலுக்கு மட்டுமோ கிடையாது, நமக்கு தெரியாத எவ்வளவோ ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. சிஎன்சி லேத் மிஷின்லேருந்து ரோட் போடுற டோட்டல் ஸ்டேஷன் பாயிண்ட்ஸ், கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுலேருந்து ஜுவல்லரி ஷாப்பு, ஃபேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் இன்வால்வ் ஆன எல்லா ஃபீல்டுலேயுமே ஆட்டோகேட் கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரிங்களா, இந்த ஸ்ப்ளைன் வந்து அதிகப்படியாக யூஸ் பண்ணுற ஒரே ஃபீல்டு வந்து ஃபேஷன் டெக்னாலஜியும் ஜுவல்லரி டிசைனிங்கும் தான். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எலிப்ஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்பெசிஃபை ஆக்சஸ் எண்டு பாயிண்ட் ஆஃப் எலிப்ஸ் அப்படின்னு கேட்குது. சரிங்களா, மற்ற எல்லா இதுலேயும் என்ன கேட்கும், ஸ்டார்ட் பாயிண்ட் கேட்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்டு பாயிண்ட் கேட்குதுன்னா இதான் எண்டு பாயிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது 2 பாயிண்ட், இன்னும் 2 எது அப்படின்னு கேட்குது. நான் இங்கே கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி வருது பாருங்கள் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, நான் ஸ்ட்ரெச் பண்ணனா எலிப்ஸ் மாதிரி மாறும். நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபை டிஸ்டன்ஸ் டு த அதர் ஆக்சஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆக்சஸ் கொடுத்துட்டோம், இப்போ அதர் ஆக்சஸ் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 30 அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். அப்படின்னா நம்ம கிளிக் பண்ண அந்த 2 பாயிண்ட்டும் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம்ல டிஸ்டன்ஸ் அந்த 30 அதுவும் இருக்கும். ஸோ அதுதான் சர்க்கிள் கான்செப்ட் தான், பட் எலிப்ஸ் நம்ம வரைகிறோம். எலிப்ஸ்ன்றது என்ன அப்படின்னா அது இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் தான், கம்ஸ் அண்டர் சர்க்கிள் ஃபேமிலி, பட் இட் இஸ் நாட் ஈக்குவல் ரேடியஸ். சரிங்களா, ரேடியஸ் வில் பி டிஃப்ரெண்ட், வேறு ரேடியஸில் இருக்கும். அதாவது மிட் பாயிண்ட்லேருந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து. ஓகேங்களா, இதுதான் எலிப்ஸ். ஓகே, அதுலேயே நான் எலிப்ஸ் கிளிக் பண்ணுறேன். நான் என் பாயிண்ட் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸ்பெசிஃபை எண்டு பாயிண்ட் ஆஃப் எலிப்ஸ் அப்படின்னு கேட்குது. நான் திரும்ப என் பாயிண்ட் கொடுக்குறேன். சேம் லைக் தட் எனக்கு அங்கேருந்து இதான் லாஸ்ட் எண்டு பாயிண்ட் கொடுக்குறேன். சேம் நான் ரேடியஸ் கொடுக்கணும். நான் வந்து ஒரு 25 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என்ன கேட்குது, ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் ஆங்கிள் அப்படின்னு கேட்குது. ஓகேங்களா, ஸ்டார்ட் ஆங்கிள் வந்து நான் 30 டிகிரின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். எண்ட் ஆங்கிள் கேட்குது, நான் 90 டிகிரின்னு கொடுத்து எண்ட் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ண ஸ்டார்ட் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் வந்து சேம் இந்த எலிப்ஸில் நம்ம பண்ண மாதிரியே இந்த ஆக்சஸை செலக்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த வேல்யூ எவ்வளோ கொடுத்தோம், நம்ம 25 கொடுத்தோம். அது அந்த ஃபுல் எலிப்ஸோட ரேடியஸை செலக்ட் பண்ணிடுச்சு. பட் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணோம்ல ஆங்கிள், இங்கேருந்து 30 டிகிரி செலக்ட் பண்ணோம், 90 டிகிரி செலக்ட் பண்ணோம். ஸோ இதை நீங்கள் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 டிகிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆங்கிள் தெரியும். அதை வந்து ஒரு ஆர்க் வரையணும் அப்படின்னா நீங்கள் இந்த எலிப்ஸ் யூஸ் பண்ணியும் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் சேம் எலிப்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். எலிப்ஸில் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்டர்.
சரிங்களா? அப்போ சி என்டர் கொடுத்து நம்ம சென்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன கேட்குது? சென்டர் பாயிண்ட் கேட்குது. நார்மலாக சர்க்கிள் மாதிரி சென்டர் பாயிண்ட் நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அதே தான் எண்டு பாயிண்ட். இது ஒரு எண்டு பாயிண்ட்டு. ஸ்பெசிஃபை டிஸ்டன்ஸ் ஆஃப் அதர் ஆக்சிஸ். சரிங்களா? எந்த டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்னு கேட்குது. நம்ம கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு எலிப்ஸ் கிரியேட் ஆகும். சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். சரிங்களா? எங்கெங்கே நமக்கு எப்படி யூஸ் ஆகுமோ நம்ம அங்கங்கே அப்படி யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஃபுல்லாக இப்படி நிறையா வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஒரு லிமிட்டுக்கு மேலே எனக்கு எல்லாமே என் ஸ்க்ரீனுக்குள்ளே வர மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூம் கமாண்டை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜூம் கமாண்டுக்கு ஷார்ட்கட் கீ இசட். சரிங்களா? இசட் என்டர். என்டர் கொடுக்கலாம், இல்லை ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஆட்டோகேட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு செஷன்லேயே, ஸ்பேஸ் பாரும் என்டருக்கும் ஒரே ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? ஓகே, இப்போ நான் இசட் கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல், சென்டர், டைனமிக் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒன்றுனா என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆல் அப்படின்றதுக்கு ஏ அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். அதாவது நம்ம என்னென்ன வரைஞ்சிருக்கோமோ இந்த பர்டிகுலர் ட்ராயிங்கில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜூம் ஆகி வந்துடும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இசட் என்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சென்டர் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? நான் சென்டர் சி அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நான் இதை வந்து சென்டர் பாயிண்ட்டை நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்டர் மேக்னிஃபிகேஷன் ஹைட் அப்படின்னு கேட்குது. மேக்னிஃபிகேஷன் ஒரு ஹைட் அப்படின்னு கேட்குது. நான் வந்து ஒரு 50 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். அப்போ நான் செலக்ட் பண்ண சென்டர் பாயிண்ட்லேருந்து 50 ரேடியஸில் இருக்கிற எல்லாமே வந்து எனக்கு ஜூம் ஆகி வரும். சரிங்களா? அதுதான் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? இசட் என்டர் டைனமிக் டி அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். டைனமிக் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸ்பெசிஃபை கார்னர் ஆஃப் விண்டோ அப்படின்னு கேட்குது. நான் இங்கே கிளிக் பண்ணி எவ்வளோ பெருசு எனக்கு வேணும்னு பார்க்குறேன். நான் என்ன பண்ணுறேன், சின்னதாக எனக்கு இப்படி இந்த டைனமிக் விண்டோ, நான் ஒரு விண்டோ ட்ராக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, கிளிக் பண்ணி என்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த விண்டோக்குள்ளே நம்ம என்னென்ன செலக்ட் பண்ணமோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஜூம் ஆகி வரும். ஓகேங்களா? ஓகே, இசட் என்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இ என்டர். சரிங்களா? இதுவும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் எக்ஸ்டென்ஸும் ஆலும் சிமிலர் தான். என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஆல் கொடுக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு இப்படி வந்து ஜூம் ஆகிடும் இந்த மாதிரி, அதாவது ரொம்ப சின்னதாக. இந்த எக்ஸ்டென்ட்டுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஜூம் ஆகும், பட் அதனால் எவ்வளோ மேக்ஸிமமாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ ஜூம் பண்ணி காமிக்கும். அதாவது இந்த விண்டோ விட்டு வெளியே போகாத அளவுக்கு. சம்டைம்ஸ் நீங்கள் ஜூம் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஜூம் ஆகிடும், பட் இப்படி வந்து இருக்கும். பட் எக்ஸ்டென்ட்ன்றது என்னன்னா அது எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணி எல்லா ஆப்ஜெக்ட்டையும் ஒரே விண்டோவில் காட்ட முடியுமோ அப்படி காட்டும். இதுதான் ஆல்க்கும் எக்ஸ்டென்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ சில டயக்ராம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக வரைஞ்சிருப்பீங்க. இந்த இடத்துல டாப் ரைட்டில் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் வரைஞ்சிருப்பீங்க. நீங்கள் என்ன தான் சர்ச் பண்ணாலும் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், இசட் என்டர் இ என்டர் எக்ஸ்டென்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ எங்கே நீங்கள் வரைஞ்சிருந்தாலும் உங்களோட விண்டோ வியூவபிள் ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துருவோம் அந்த ஆப்ஜெக்டை. சரிங்களா? இதுதான் நம்ம இன்ஃபீல்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இசட் என்டர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் அப்படின்னு இருக்கு. நான் அதில் பி அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக என்ன ஜூம் பண்ணீங்க அப்படியோ அந்த வியூக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். அதான் ப்ரீவியஸ். சரிங்களா? ஓகே, இசட் என்டர். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கேல் அப்படின்னு இருக்கு. எஸ் அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் எஸ் ஸ்கேல் ஃபேக்டர் அப்படின்னு கொடுக்குது. ஸ்கேலுன்றது என்ன, 1:2 நம்ம ரேஷியோ சொல்கிறோம்ல அதே தான். நான் என்ன கொடுக்குறேன் இப்போ 5 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். சரிங்களா? நம்ம ஸ்க்ரீன் எப்படி இருக்கோ அதில் 5 டைம்ஸ்க்கு ஜூம் பண்ணிக்கிறது. ஜூம் என்டர். லாஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது. சரிங்களா? விண்டோக்கு டபிள்யூ என்டர். இது சேம் டைனமிக் மாதிரியே தான். என்ன அப்படின்னா நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த விண்டோ மட்டும் உங்களுக்கு ஜூம் ஆகி காட்டும். நான் இது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் எனக்கு ஜூம் ஆகி எவ்வளோ மேக்ஸிமம் ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஜூம் பண்ணி காட்டும். இதுதான் விண்டோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் என்டர் இசட் என்டர் ஆப்ஜெக்ட் ஓ என்டர். சரிங்களா? எனக்கு இந்த ஆப்ஜெக்டை ஜூம் பண்ணால் போதும்னு கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ அந்த ஆப்ஜெக்டை எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம ஸ்க்ரீனில் ஜூம் பண்ண முடியுமோ டில் அந்த ஆப்ஜெக்டோட எக்ஸ்டென்ட் வரைக்கும் நமக்கு ஜூம் பண்ணி காட்டும். சரிங்களா? இப்போ நான் இசட் என்டர் இ என்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, ஸோ இது நம்ம பார்த்தது பூராமே ஜூம் கமாண்ட். சரிங்களா? ஓகே, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலிப்ஸ் ஆர்க். சரிங்களா? நம்ம இங்கே எலிப்ஸில் ஆர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம்ல, அந்த ஆப்ஷன் இங்கே தனியாக உங்களுக்கு எடுத்து வச்சு கொடுத்துருக்காங்க. அதுதான் எலிப்ஸ் ஆர்க். சேம் நான் எலிப்ஸ் ஆர்க் கிளிக் பண்ணுறேன். சேம் ஸ்பெசிஃபை ஆக்சிஸ் என் பாயிண்ட் கேட்குது, நான் கிளிக் பண்ணுறேன். அனதர் என் பாயிண்ட் கேட்கும், நான் கிளிக் பண்ணுறேன். டிஸ்டன்ஸ் சேம் என்ன டிஸ்டன்ஸ் வேணுமோ நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். கொடுத்த பிறகு ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் ஆங்கிள் நம்ம அப்போ கொடுத்தோம்ல 30, 19 கொடுத்தோம். இப்போ நான் ஜஸ்ட் ஹேண்டில் ட்ராக் பண்ணுறேன்.
கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு தேவையான ஆர்க்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இதுதான் எலிப்ஸ் ஆர்க். நம்ம ஆல்ரெடி எலிப்ஸில் பார்த்த ஒரு ஆப்ஷன் தான். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் பிளாக். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக் பிளாக். ஓகேங்களா, இது ரெண்டும் நம்ம லேட்டர் கம்மிங் ஸ்டேஜஸில் பார்க்கலாம். அதுக்கு என்ன அட்வான்டேஜஸ் என்ன யூசஸ் இருக்குன்னு. ஏன்னா அது ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகிற இடம். அது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நான் மறந்துட்டாலும் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இதை பார்க்கவே இல்லை அப்படின்னு. நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட். நம்ம அந்த 3D ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பாயிண்ட்ன்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. எங்கனாலும் யூஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். பாயிண்ட்ஸ் எங்கெங்கே வேணுமோ பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ரேராக தான் யூஸ் ஆகும், பட் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. லேண்ட்ஸ்கேப்பிங்கில் இது ரொம்ப கண்டிப்பாக யூஸ் ஆகும். என்ன அப்படின்னா சில மைனர் டெக்ஸ்சர்ஸ்லாம் இதில் வச்சு பண்ணிக்கலாம். நம்ம எங்கெங்கே வேணுமோ நீங்கள் அங்கே டாட் க்ரியேட் பண்ணிவிட்டு DDPTYPE டிடிபி டைப் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் ஸ்டைல் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா, எனக்கு இந்த டைப்பில் எனக்கு பாயிண்ட் ஸ்டைல் வேணும் அப்படின்னா நான் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தேன்னா நான் கிளிக் பண்ண பாயிண்டோட ஸ்டைல்லாம் இந்த மாதிரி மாறிடும். ஸோ இதை வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி காட்டுறதுக்கு ட்ராயிங்ஸில் ஸ்பெசிஃபிக்காக போட்டுட்டு இதுக்கு ஒரு லெஜண்ட் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த ஷேப்புக்கு இதுதான் லெஜண்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேட்ச் இருக்குது, கிரேடியன்ட் இருக்குது. இதுவும் இப்போ பேசிக்கு நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீஜியன். சரிங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு செஷனில் நம்ம சொல்லியிருந்தோம் லயனுக்கும் பாலிலைனுக்கும் உள்ள வித்தியாசம். நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ லைன் எடுத்து நான் வந்து சம்திங் வரைகிறேன். எஸ்கேப். அகைன் பாலிலைன் எடுத்து நான் அதே மாதிரி ஏதோ வரைகிறேன். எஸ்கேப். இப்போ பார்த்தீங்கன்னா லைனில் வரைஞ்சதை இங்கே செலக்ட் பண்ணனா எந்தெந்த செக்மெண்ட்டில் தனித்தனியாக செலக்ட் ஆகும். அதுவே பாலிலைனில் வரைஞ்சது எல்லாமே என்ன ஆகும், சிங்கிளாக செலக்ட் ஆகும். சரிங்களா, ஓகே. இது இப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், லைன் கமாண்ட் எடுத்து ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு. ஓகேங்களா, சே 200 என்டர். டுவர்ட்ஸ் டவுனில் ஒரு 50. அகைன் டைரக்ஷன் மவுஸ் வச்சு மூவ் பண்ணுறேன். 200 என்டர். அகைன் இந்த டைரெக்ஷனில் 50 என்டர். என்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது தனித்தனி லைனாக இருக்குது. எனக்கு வந்து இது சிங்கிள் ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்டாகவே வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், வரைஞ்ச பிறகுனா ரீஜன் அப்படின்னு கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ரீஜன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன கேட்கும், செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ், எந்தெந்த ஆப்ஜெக்டை பண்ண போகிறீங்க அப்படின்னு. இந்த ஆப்ஜெக்ட்லாம் அப்படின்னு கொடுத்து நான் என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே காட்டும் பாருங்கள், 1 லூப் எக்ஸ்ட்ராக்டட் 1 ரீஜன் கிரியேட்டட் அப்படின்னு. இப்போ நீங்கள் போய் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆகும். இதுதான் ரீஜன் கமாண்டோட யூஸ். சரி, இப்போ அதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம் நம்ம இதுவும் லைனில் தான் வரைஞ்சோம், தனித்தனியாக இருக்குது, இதை நம்ம சிங்கிளாக மாற்றணும் அப்படின்ட்டு நீங்கள் ரீஜன் கமாண்ட் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. என்ட்ரு கொடுக்குறீங்க. என்ன சொல்லுது, 0 லூப் கிரியேட்டட் 0 ரீஜன்ஸ் கிரியேட்டட், அதாவது 0 லூப் எக்ஸ்ட்ராக்டட் 0 ரீஜன்ஸ் கிரியேட்டட்னு வருது. என்ன அப்படின்னா ரீஜன் கமாண்ட் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல. சரிங்களா, அதாவது ஸ்டார்ட் பாயிண்ட்லேயே வந்து ஜாயின் ஆகிருக்கணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு ஒரு க்ளோஸ்டு லூப்பில் மட்டும்தான் ரீஜன் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா, அதே இது நான் சேம் பாருங்கள் வரைகிறேன். நான் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணவே இல்லை, இப்படி இருக்குது. இதில் நான் ரீஜன் பண்ண முடியுமா அப்படின்னா REGION என்டர் அப்படின்னு கொடுத்து ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். என்டர் கொடுக்குறேன், வராது. ஏன்னா க்ளோஸ்டு இல்லை. இதுவே நான் எந்த ஷேப்பில் இருந்தாலும் பட் ஆனால் க்ளோஸாக இருக்குது. சரிங்களா, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ட்ராக் பண்ணி. REGION அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுது, 1 ரீஜன் கிரியேட்டட்னு வருது. பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சிங்கிள் ஆப்ஜெக்டாக கிரியேட் ஆகிருக்கும். சரிங்களா, ஸோ ரீஜன் அப்படின்னாலே உங்கள் மனசில் என்ன இருக்கணும் அப்படின்னா க்ளோஸ்ட் ஆப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டேபிள் இருக்குது, டெக்ஸ்ட் கமாண்ட் இருக்குது, மல்டிலைன் டெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ மாடிஃபை கமாண்டு பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு மாடிஃபைல ஆல்ரெடி என்ன பார்த்தோம், எரேஸ் பார்த்தோம், ஆஃப்செட் பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிரர் கமாண்டு பார்க்க போகிறோம். சரிங்களா, ஓகே. மிரர் கமாண்டு எக்கச்சக்க இடத்துல யூஸ் ஆகும். ஆட்டோகேடில், இன்ஜினியரிங்கில், எல்லா ஃபீல்டில் எல்லாருக்குமே இந்த மிரர் கமாண்ட் கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரிங்களா, ஓகே. இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிரர் கமாண்ட் நம்ம என்ன மாதிரி வரையலாம் அப்படின்னா சிம்பிளாக. ஓகேங்களா, ஓகே. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் இருக்குது. நான் வந்து இந்த ஷேப்புக்கு வரைகிறேன். நார்மல் லைன் கமாண்ட் தான் எடுத்து இப்படி வரைஞ்சிட்டேன். சரிங்களா, ஓகே, வரைஞ்சாச்சு. ஓகேங்களா, என்டர். இப்போ உங்களுக்கு இதே டைமென்ஷன் தான், உங்களுக்கு இந்த ஹாஃப் டைமென்ஷன் தெரியும், ஆனால் இதே டைமென்ஷன் தான் இந்த சைடு, அதாவது உங்களுக்கு ரைட் சைட்லேயே வரப்போகுது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, மிரர் கமாண்ட் போகிறீங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கேட்குது, மொத்தமாக செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்குறீங்க. ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் மிரர் லைன் கேட்குது, நான் இதை டச் பண்ணியே கொடுக்குறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் மிரர் ஸ்பேஸ்
நான் இதை டச் பண்ணியே கொடுக்குறேன். கொடுத்துட்டு செகண்ட் பாயிண்ட் டுவர்ட்ஸ் நான் இந்த டைரக்ஷன் டவுனில் மூவ் பண்ணுறேன் இல்லை அப்பில் மூவ் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் டவுனில் மூவ் பண்ணுறேன் பாருங்கள். டவுனில் மூவ் பண்ணி நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் என்ன கேட்குது, எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குது. நான் நோ அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன வரைஞ்சிங்களோ அதே பாதி உங்களுக்கு மிரரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த சைடில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ நான் கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வரைஞ்சாச்சு. மிரர் கமாண்ட் செலக்ட் பண்ணுறேன், என்டர் பண்ணுறேன். ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேட்குது. நான் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி டுவர்ட்ஸ் இந்த டைரெக்ஷனில் இப்படி மூவ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். கிளிக் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். சரிங்களா? அதாவது நம்ம வரைஞ்ச ஆப்ஜெக்டை இங்கே செலக்ட் பண்ணி நான் இப்படி பண்ணும்போது அதே இது மிரர் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, இது குவைட் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இது வேண்டாம் நமக்கு. நான் என்ன பண்ணுறேன், திரும்ப மிரர் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். என்டர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன் டுவர்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் நோவில் இருக்குது. நான் எஸ் கொடுக்க போகிறேன். ஒய் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். நம்ம மிரர் பண்ண ஆப்ஜெக்ட் மிரர் ஆகிடும், பட் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் டிலீட் ஆகிடும். இதுதான் இந்த எஸ் நோ அப்படின்னு நம்ம கொடுக்குறது. ஓகேங்களா? இப்போ நான் செலக்ட் பண்ணி மூவ் கமாண்ட் எம் ஷார்ட்கட் கொடுத்து நான் இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அகைன் மிரர் கமாண்ட் நான் இப்போ செலக்ட் பண்ணேன், என்டர் கொடுத்துட்டேன். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம், ஸ்பெசிஃபிக் ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்கும்போது நான் இங்கே டச் பண்ணியே வரைந்தேன். எனக்கு இங்கே நடுவில் கேப் வேணும், சர்டன் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நான் அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு சரிங்களா கிளிக் பண்ணி மிரர் பண்ணேன் அப்படின்னா நோ அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து இங்கே நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு கிளிக் பண்ணீங்களோ அது சென்டர் பாயிண்ட் மாதிரி ஆக்ட் ஆகி அதே அளவு டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அந்த ஆப்ஜெக்டை மிரராக கிரியேட் பண்ணும். சரிங்களா? இது நம்ம நிறையா ப்ராக்டிஸ் ட்ராயிங்ஸ் பண்ண எது எங்கெங்கே யூஸ் ஆகும்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரிங்களா? இதுதான் மிரர் கமாண்ட். அதாவது மிரர் கமாண்டில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம், இல்லை வச்சுக்கலாம் சோர்ஸ் ஆப்ஜெக்டை. எஸ் நோ அப்படின்னு கொடுத்து அதை மறக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், ஆஃப்செட் கமாண்ட் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஆஃப்செட் அதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஈக்குவல் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம அப்படியே மூவ் பண்ணிகிட்டே போகிறது தான், காப்பி பண்ணிகிட்டே போகிறது தான் இந்த ஆஃப்செட் கமாண்ட். மூவ் பண்ணுறதும் பண்ணலாம். அதாவது சோர்ஸ் ஆப்ஜெக்ட் எனக்கு டைரக்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னால் அது மூவ் மாதிரி இந்த ஆப்ஜெக்டை இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நாங்கள் மூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இசட் என்டர் என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். எல்லா ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கமாண்ட் வந்து அரே கமாண்ட். சரிங்களா? என்னது, ரெக்டாங்குலர் அரே. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணுறேன். சென்டர் பாயிண்ட் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரெக்டாங்குலர் அரே கிளிக் பண்ணுறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. நான் இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்து செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணுன்றதை நான் முடிவு பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சி அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். என்டர் நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு கேட்குது. மொத்தம் எனக்கு எத்தனை ரோ வேணும் அப்படின்னா எனக்கு 5 ரோ வேணும் அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். சரிங்களா? நம்பர் ஆஃப் காலம்ஸ் கேட்குது. எனக்கு 3 காலம் வேணும்னு கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். ஆப்போசிட் கார்னர் அப்படின்னு கேட்குது. சரிங்களா? ஆப்போசிட் கார்னர் என்ன அப்படின்னா நம்ம ட்ராக் பண்ணி வைக்கலாம், இல்லை அது எவ்வளோ ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் நம்ம மொத்த லென்த் எவ்வளோ அப்படின்றதுக்கு நான் வந்து ஒரு ஆப்போசிட் கார்னர் டு ஸ்பேஸ் ஐட்டம் நம்ம எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 100 அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன். சரிங்களா? எக்ஸிட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 100 அப்படின்னு கொடுத்தனால அந்த 100க்குள்ளன்றப்ப என்ன ஆயிடுது, உங்களுக்கு சர்க்கிள் மெர்ஜ் ஆகிடுது. ஸோ நம்ம அப்போ டைமென்ஷன் வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிறோம். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், சென்டர் பாயிண்ட் நான் வந்து ஒரு 60 அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? 60 கொடுத்துட்டேன். ஓகே, 60 கொடுத்தாச்சு. அப்போ ஓவராலாக நமக்கு இந்த ஒரு சர்க்கிளோட டயமீட்டர் 120. சரிங்களா? ரெக்டாங்கிள் அரே கிளிக் பண்ணுறேன், செலக்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுறேன், என்டர். சரிங்களா? கவுண்ட் சி அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குது. எனக்கு 3 ரோ வேணும், 3 காலம் வேணும் அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ ஸ்பேசிங் வேணுன்றதுக்கு எஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸ்பேசிங் வந்து ஒரு சர்க்கிளுக்கு இன்னொரு சர்க்கிளுக்கு எனக்கு 350 வேணும் நான் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஓவரால் லைன். ஓகேங்களா? அதாவது ஸ்பெசிஃபை த டிஸ்டன்ஸ் பிட்வீன் காலம்ஸ், அதாவது ஒரு காலமுக்கு இன்னொரு காலமுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குது. நான் 215 கொடுக்குறேன். என்டர். சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட். ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் கொடுத்த ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ்க்கு அந்த ஐட்டம் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுதான் அரே, ரெக்டாங்கிள் அரே. சரிங்களா? ஓகே, இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இது ஒரு ஆப்ஜெக்ட்டு நான் அரே பண்ண போகிறேன். சரிங்களா? செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு, என்டர் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆங்கிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏ அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். சரிங்களா? ரோ ஆக்சிஸ் எந்த ஆங்கிளில் வேணும், எனக்கு 45 டிகிரியில் வேணும்னு கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அரே ஆகிறது வந்து ஒரு 45 டிகிரிக்கு உங்களுக்கு அரே ஆகும். சரிங்களா? சேம் அதே கவுண்ட்டு அதே எல்லா ஆப்ஷனுமே ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி அதாவது 45 டிகிரி ஆங்கிளுக்கு உங்களுக்கு அது அரேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம இப்போ சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ரெக்டாங்குலர் அரே
எந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட், என்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது, பேஸ் பாயிண்ட் பி அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட். ஓகேங்களா? பேஸ் பாயிண்ட் வந்து எனக்கு இது அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அதை பேஸ் பாயிண்ட்டை வச்சு அரே கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அதை பேஸ் பாயிண்ட்டை வச்சு அரே கிரியேட் ஆகும். நம்ம ட்ராக் பண்ணிட்டு வர இப்போ கவுண்ட்டில் போயிட்டு சி என்டர் கொடுத்துட்டு நம்ம நம்பர் ஆஃப் ரோஸ் எனக்கு 2 ரோ 10 காலம் அப்படின்னு நான் கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். ஸ்பேசிங் வந்து எஸ் என்டர் கொடுத்து நான் வந்து ஒரு 145 அப்படின்னு நான் கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம எப்படி கிரியேட் பண்ணமோ அந்த மாதிரி வந்துடும். சரிதுங்களா? நம்ம கொடுத்த 145 ஸ்பேசிங்க்கு இப்படி தான் வந்திருக்குது. அதாவது 2 ரோ கொடுத்தோம், 10 காலம் கொடுத்தோம், அது கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இது ரெக்டாங்குலர் அரே. இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. எந்த அரே டைப் நம்ம பண்ணோம் அப்படின்னாலும், அதாவது ஆங்கிள் கொடுத்து பண்ணாலும் சரி, பேஸ் பாயிண்ட் கொடுத்து பண்ணாலும் சரி, அரே செலக்ட் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன், என்டர், வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? கொடுத்துட்டு எத்தனை ரோ எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரோஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணலாம், காலம்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணலாம், பேஸ் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணலாம், அசோசியேட்டிவ். ஓகேங்களா? அசோசியேட்டிவ்ன்றதை கிளிக் பண்ணி இப்போ எஸ்ஸில் இருக்குது. சரிங்களா? நான் இந்த கடைசியாக பண்ண அரேக்கு மட்டும் நான் நோ கொடுக்குறேன், கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் பண்ண அரே எல்லாத்தையும் போய் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆகும். ஏன்னா அது எல்லாம் அசோசியேட் எஸ் ஆனில் இருந்துச்சு. இது நான் அசோசியேட் நோ அப்படின்னு கொடுத்தனால என்ன ஆகுது, நான் பண்ண அரே எல்லாம் சிங்கிள் ஆப்ஜெக்டாக கிரியேட் ஆகுது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணி delete பண்ணிக்கலாம். இதுதான் அந்த அசோசியேட் ஆன் ஆஃப்ன்றோட அட்வான்டேஜ். அசோசியேட்ன்றது எல்லாத்தையும் ஒரே சிங்கிள் அசோசியேட்டாக கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணிடும். நோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 டைரக்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா ஆரோ மார்க், அதுதான் என்ன அப்படின்னா மூவ். சரிங்களா? இந்த 4 ஆரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு பவுண்டரி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம். எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதுக்குள்ளே வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தான் செலக்ட் பண்ணி மூவ் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எப்படி ட்ராக் பண்ணிட்டு வந்து எங்கே வேணுமோ நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் கீ எம் என்டர் மூவ். இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறீங்க, என்டர் மூவ் பண்ணி வைக்கிறீங்க. சரிங்களா? அதாவது எம் என்டர் செலக்ட் ஆப்ஜெக்ட் என்டர் அகைன் என்டர் ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட். எதை பேஸ் பாயிண்ட்டாக கிளிக் பண்ண போகிறீங்க, நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அந்த பேஸ் பாயிண்ட்டோட யூஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன், மூவ் எம் என்டர் கொடுக்குறேன், இங்கே பிக் பண்ணுறேன், இந்த எட்ஜும் எனக்கு சேரணும் அப்படின்னா அதுக்கு தான் அந்த பேஸ் பாயிண்ட் யூஸ் ஆகுறது. சரிங்களா? ஓகே, இங்கே நான் சொன்ன மாதிரி ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் வைஸ் வெர்சா அப்படின்னு நான் செஷன் 1ல் சொன்னேன். அதாவது நீங்கள் கமாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு டூவில் வந்து பிக் பண்ணலாம், இல்லை டூவில் பிக் பண்ணிவிட்டு கமாண்டை செலக்ட் பண்ணலாம். எப்படினாலும் உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட்கட் கொடுத்து மூவ் பண்ணலாம், எம் என்டர் கொடுத்து மூவ் பண்ணலாம், இல்லை ஷார்ட்கட் போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியும் நீங்கள் என்னாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இது நாட் ஒன்லி ஃபார் சிங்கிள் கமாண்ட், எல்லா கமாண்டுக்குமே இது அப்ளிகபிள் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரொட்டேட். ஓகேங்களா? ரொட்டேட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். எந்த ஆப்ஜெக்ட்னு கேட்குது, சேம் கான்செப்ட் தான். எந்த நீங்கள் கமாண்ட் எடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் புதுசாக ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே தெரியாதுனாலும் கவலையப்பட தேவையில்லை. எந்த கமாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலும் அது கீழே நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு உங்களை ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொஷின் கேட்கும். அதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் கிடச்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், ரொட்டேட் கிளிக் பண்ணோம், செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது, என்டர் பண்ணுறோம், பேஸ் பாயிண்ட் கேட்குது. எதை நான் இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண போகிறேன்னா, இல்லை இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண போகிறேன்னா, நான் இப்போ மிட் பாயிண்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு ஆர்த்தோ ஆனில் இருக்கனால என்ன ஆகுது, 0, 90, 180, 270, 360 மட்டும் தான் ரொட்டேட் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், ஆர்த்தோ ஆஃப் பண்ணுறேன். அப்போ எந்த ஆங்கிள்னாலும் நான் செலக்ட் பண்ண பிக் பாயிண்ட்லேருந்து ரொட்டேட் ஆகும். ஜஸ்ட்டு நம்ம ஹேண்ட் ஸ்கெட்ச் மூலியமாகவும் இப்படி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆங்கிள் தெரியும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ 45 டிகிரின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ நான் பிக் பண்ண பாயிண்ட்லேருந்து 45 டிகிரிக்கு எனக்கு ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? இது சிங்கிள் ஆப்ஜெக்ட் மட்டும் இல்லை, மல்டிபிள் ஆப்ஜெக்ட். நான் எல்லா ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணுறேன், ரொட்டேட் ஆப்ஷன் கொடுக்குறேன், ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட். நான் இதை பேஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிறேன். எங்கே கிளிக் பண்ணணும் அங்கே எனக்கு எங்கே ரொட்டேட் பண்ணணும், நான் 30 டிகிரிக்கு எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணால் 30 டிகிரினா அந்த மொத்தமாக 30 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும். சரிங்களா? இது எல்லா கமாண்டுக்குமே அப்ளிகபிள். எதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி என்னென்ன கமாண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது எல்லாமே அப்ளிகபிள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன், ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கேல் கமாண்ட். சரிங்களா? ஓகே, இந்த ஸ்கேல் கமாண்ட் வந்து எக்கச்சக்கமாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, எக்கச்சக்கமாக யூஸ் ஆகும். எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இது நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? எனக்கு இதை வந்து 2 டைம்ஸ் பிக்கர் ஆக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக ஸ்கேல் அப்படின்னு கொடுத்து நான் என்ட்ரு கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட் கேட்குது, எதை பேஸ் பாயிண்ட்டாக வச்சு நான் பெருசாக்க போகிறேன், இங்கே பேஸ் பாயிண்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
அப்போ எனக்கு 2 டைம்ஸ்னால் நான் 2 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன், 2 டைம்ஸ் பிக்கர் ஆகிடும். இது நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸ்கேல் ஆப்ஷனில் இன்னொரு இருக்குது. ஸ்கேல் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி நான் என்டர் பண்ண பிறகு பேஸ் பாயிண்ட் கேட்குது. நான் பேஸ் பாயிண்ட் கிளிக் பண்ண பிறகு ஓகேங்களா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை ஸ்கேல் ஃபேக்டர். நார்மலாக நீங்கள் 2 அப்படின்னு கொடுத்துடலாம். இல்லை, 2 ஆப்ஷன் இருக்குது, காப்பி, ரெஃபரன்ஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு காப்பிக்கு சி அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா, கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் என்ன கேட்குது, ஸ்கேல் ஃபேக்டர் அப்படின்னு கேட்குது. நான் ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 2 டைம்ஸ் அகைன் அப்படின்னு நான் கொடுக்குறேன், என்டர். சரிங்களா, இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணீங்க, ஸ்கேல் பண்ணீங்க, பேஸ் பாயிண்ட் பிக் பண்ணீங்க, நெக்ஸ்ட்டு காப்பி கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஒரிஜினல் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் அதோட சைஸ்லேயே அப்படியே இருக்கும். ஆனால் அந்த பேஸ் பாயிண்ட்லேருந்து 2 டைம்ஸ் பிக்கராக அதே ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். அதுக்காக தான் அந்த காப்பி கமெண்ட். இதை காப்பி பண்ணி வச்சுட்டு இதை 2 டைம்ஸ் உங்களுக்கு ஸ்கேல் பண்ணி காமிக்கிது. ஓகேங்களா, இதுதான் இந்த ஸ்கேலில் காப்பியோட ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஸ்கேல் அகைன் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, செலக்ட் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன், அகைன் பேஸ் பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ரெஃபரன்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன கேட்குது, ஸ்பெசிஃபை ரெஃபரன்ஸ் லென்த் அப்படின்னு கேட்குது. எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும், ஓகேங்களா, இந்த ஆப்ஜெக்டில் இங்கேருந்து இது வரைக்கும் அப்படின்னு கொடுத்து டேரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இப்போ நீங்கள் சைஸ் இல்லாமல் வரைஞ்சிட்டிங்க, எனக்கு அந்த பேஸ் வந்து ரெக்டாங்கிள் நம்ம செலக்ட் பண்ணோம்ல அந்த பாயிண்ட்லேருந்து என் பாயிண்ட் வரைக்கும் அது வந்து எனக்கு ஒரு 150 வேணும் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது 150க்கு மாறிடும். ஓகேங்களா, 150க்கு சின்னதாயிருச்சு. அதுவே இப்போ நான் திரும்ப அதை செலக்ட் பண்ணுறேன், எஸ்சி ஸ்கேலுக்கு ஷார்ட்கட் வந்து எஸ்சி கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன், பேஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன், திரும்ப ரெஃபரன்ஸ் ஆர் என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு எவ்வளோ வேணும், சே ஒரு 600க்கு வேணும் நான் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் அந்த 150 செலக்ட் பண்ணது வந்து 600க்கு அந்த ஃபுல் ஆப்ஜெக்டாக மேக்ஸிமம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா 600 இருக்கும். சரிங்களா, 600 இருக்குது. இது ஒரு ஆப்ஷன். ஓகே, அடுத்து சேம் ஸ்கேல் எஸ்சி ஸ்கேல் என்டர், இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன், பேஸ் பாயிண்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு ஆர் என்டர் கொடுக்குறேன், ரெஃபரன்ஸ்க்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே பாயிண்ட் அப்படின்றப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம், ஸ்கேலு இந்த லென்த்துக்கு எனக்கு வேணும்னு டேரெக்டாக ஸ்கேல் பண்ணோம். இப்போ பாயிண்ட் பி அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். அப்போ ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்குது. எனக்கு இங்கே இருக்குது பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் என்ன செலக்ட் பண்ணோம், ரெஃபரன்ஸ். இது செலக்ட் பண்ணலாம், இந்த லென்த்து வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லென்த்துக்கு எனக்கு ஸ்கேல் ஆகணும் அப்படின்னா சேம் அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு ஸ்கேல் ஆகிடும். சரிங்களா, நான் அகைன் ரிப்பீட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஸ்கேல் கமெண்ட் எஸ்சி கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன், இதை செலக்ட் பண்ணுறேன், என்ட்ரு கொடுக்குறேன், பேஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன், ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், ஆர் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். அகைன் இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ நம்ம டயக்னலாக கூட வச்சுக்கலாம். சரிங்களா, ஆர்த்தோ ஆஃப் பண்ணிவிட்டு டயக்னலாக இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும். ஓகேங்களா, இப்போ அகைன் நான் பாயிண்ட்டுக்கு பி ப்ரெஸ் பண்ணுறேன், பி என்டர் கொடுத்துட்டு எனக்கு இந்த டயக்னலுக்கு இங்கேருந்து இந்த டயக்னலுக்கு ஈக்குவலாக அது ஜூம் ஆகணும், அதாவது ஸ்கேல் ஆகணும் அப்படின்னு கொடுத்தேன்னா ஈக்குவலாக உங்களுக்கு ஸ்கேல் ஆகிடும். அதாவது இதோட டயக்னல் டிஸ்டன்ஸும் இதோட டயக்னல் டிஸ்டன்ஸும் இப்போ சேமாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஸ்கேலோட யூஸ். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரெச். சரிங்களா, ஸ்ட்ரெச் அப்படி நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு எந்த ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் அப்படி நான் கொடுத்து என்டர் கொடுக்குறேன், கொடுத்துட்டு பேஸ் பாயிண்ட் கேட்குது, இந்த பேஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் ஜஸ்ட் கொடுத்துட்டு நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஒரு மூவ் கமாண்ட் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இது நார்மலாக மூவ்க்கும் ஸ்ட்ரெச்சுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதே ஸ்ட்ரெச் கமாண்ட் ஸ்ட்ரெச் அப்படி நான் கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்டில் போயிட்டு இங்கே செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்து எந்த பாயிண்ட் கிளிக் பண்ணுறனோ. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் கொடுக்குறேன், இங்கே செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன், ஃபுல்லாக செலக்ட் பண்ணேன், 1 2 3 4 அதாவது இந்த 4 நோட் பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு செலக்ட் ஆச்சு. அப்போ என்ட்ரு கொடுத்து நான் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு மூவ் கமாண்ட் மாதிரி மூவ் ஆகுது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் டைமில் ஸ்ட்ரெச் கமாண்ட் கொடுத்து செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுக்கும்போது நான் இப்படி செலக்ட் பண்ணுறேன், என்னோட செலெக்ஷனுக்குள்ளே இந்த 2 நோடு மட்டும்தான் இருந்துச்சு. ஓகேங்களா, என்டர் கொடுக்குறேன், பேஸ் பாயிண்ட் கேட்குது, இதான் என்னோட பேஸ் பாயிண்ட். எதை வேணால் நீங்கள் பேஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் உங்களோட செலெக்ஷனில் இருந்த 2 நோட் பாயிண்ட் மட்டும்தான் ஸ்ட்ரெச் ஆகுமே தவிர அந்த மற்ற 2 பாயிண்ட்டும் ரிஜிடாக அங்கே ஃபிக்ஸில் தான் இருக்கும். இதுதான் இந்த ஸ்ட்ரெச்சோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா, ஓகே, இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இப்படி ஒரு லைன் நீங்கள் வரைஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு இது ஸ்ட்ரெச் ஆகி இங்கே டச் ஆகணும், அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஸ்ட்ரெச்சோட எக்ஸாம்பிள் என்ன பண்ணால் ஸ்ட்ரெச் செலக்ட் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு என்டர்,
இந்த பாயிண்ட் வந்து எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான். இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் என்ன யூஸ், நிறைய யூஸ் இருக்குது இந்த ஸ்ட்ரெச் கமாண்டில். ரொம்ப ஈஸியான, அதிகமாக யூஸ் பண்ணுற ஈஸியான கமாண்ட் இது. ஓகேங்களா? ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கமாண்ட் என்ன அப்படின்னா ட்ரிம். இது அடிக்கடி யூஸ் பண்ணுற கமாண்டு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கமாண்ட் கூட. ஓகேங்களா? இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, லைன். ஓகேங்களா? ஓகே. கமாண்டுக்கு ஷார்ட்கட் வந்து டிஆர், இங்கேயும் கிளிக் பண்ணலாம், இல்லை எஸ்கேப் கொடுத்துட்டு டிஆர் என்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குது. சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்டையும் அதாவது இந்த ரெக்டாங்கிளையும் இந்த லைன் மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். நான் செலக்ட் பண்ணதை தவிர நான் மற்ற இடத்துல எங்கே போய் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னாலும் என்ன ஆகாது, உங்களுக்கு ட்ரிம் ஆகாது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் உங்களுக்கு ட்ரிம் ஆகலை. இது டிஆர் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்கலாம். செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது, நான் மொத்தமாக செலக்ட் பண்ணுறேன், என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? செலக்ட் ஆப்ஜெக்ட் டு ட்ரிம், இதில் எதை நீ ட்ரிம் பண்ண போகிற அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்த கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த 2 நோட் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது மட்டும் ட்ரிம் ஆகும். இப்போ இதுக்கும் நடுவில் இருக்கிறத நான் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா நான் இதை ட்ரிம் பண்ணலாம். அடுத்து இந்த நோட் பாயிண்ட்டுக்கும் இந்த நோட் பாயிண்ட்டுக்கு இருக்க நடுவில் நான் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா ட்ரிம் பண்ணலாம். அதுவே இப்போ தனி ஆப்ஜெக்டாக இருக்குது, இது எது கூட இன்டர்செக்ட் ஆகலை, நோடும் ஆகலை. நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன், ஆனால் ஆகாது. சரிங்களா? ஸோ 2 நோட் பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிறத நம்ம ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம். இது தனி லைனாக இருக்குது, ட்ரிம் ஆகாது. சரிங்களா? அதுதான் ட்ரிம்முக்குள்ள வித்தியாசம். இன்னொரு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் இது வரைஞ்சிருக்கிறீங்க, இது உங்களுக்கு எக்ஸஸாக வெளியே இருக்குது, உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை செலக்ட் பண்ணி ட்ரிம் பண்ணிடலாம். சரிங்களா? இதுதான் ட்ரிம் கமாண்டோட யூஸ். சரிங்களா? ஓகே. இது எல்லா கமாண்டுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், பட் எங்கே எதை அப்ளை பண்ணால் ட்ராயிங் ஈஸியாக வரலான்றது பை ப்ராக்டிஸ் தான் வரும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸசைசஸ் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ஸில் கொடுக்குறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாற முடியும். இல்லைனா ஆட்டோகேட் தெரிஞ்ச ஒரு நார்மல் டிராஃப்ட் பர்சனாக இருக்கலாமே தவிர, ஒரு டிராஃப்ட் பர்சனுக்கு என்ன அட்வான்டேஜ், அதாவது டிராஃப்ட்மேனோட அட்வான்டேஜே என்ன அப்படின்னா டைம் சேவிங். சரிங்களா? இப்போ டிராஃப்ட்மேனாக நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டுட்டு ஆட்டோகேட் கற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் எல்லாருக்குமே டிராயிங் தான் கொடுப்பாங்க, ஒரே டிராயிங் தான் கொடுப்பாங்க. அதில் என்ன பிக் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் சீக்கிரமாக கொடுத்த டிராயிங்கை கொடுத்தபடி வரைகிறீங்கன்றது தான் கான்செப்ட். நம்ம செஷன் 2 முடிச்சுக்கலாம். இன்னும் மீதி நமக்கு இருக்க மாடிஃபை கமெண்ட்ஸ் பார்த்துட்டு சேம் இங்கே நம்ம ட்ரா அண்ட் மாடிஃபைலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ட்ரா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே நிறையா கமெண்ட்ஸ் இருக்குது. ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் இருக்குது, சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இங்கே ட்ரா டூல் பார், மாடிஃபை டூல் பாரில் பேசிக்காக இல்லாத கமெண்ட்ஸ் நிறையா உங்களுக்கு இங்கே இருக்குது. அதே மாதிரி தான் மாடிஃபைலையும். சரிங்களா? அது எல்லாமே நம்ம கம்மிங் செஷன்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த செஷன் 1 செஷன் 2ல் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. நம்ம திரும்ப கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரே டவுட் இருந்துச்சுன்னா திரும்ப அதையே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ பண்ணலாம். அப்படி இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு டவுட் இருக்குன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது டிராயிங் நம்ம டிராஃப்ட் பண்ணி அதை எதனால் யூஸ் ஆகுது எப்படின்ற கிளாரிஃபிகேஷன் வீடியோவும் போடலாம். சரிங்களா? எப்போவுமே டவுட் கேளுங்க. எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எப்போயுமே நான் சொல்லிட்டு தான் இருப்பேன், எத்தனை வீடியோ போட்டாலும் நோட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் AutoCAD தமிழ். தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.